السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله عز وجل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال تعالى: فذكر فإن الذكرى تنفع المؤمنين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருத்தவனுக்கு, அவனோட சாந்தியும் ஸலவாத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னோட உரையை ஆரம்பம் செய்கிறேன். என் அன்பான சகோதரர்களே, முதலாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் பல மக்களுக்கு மத்தியில் நம்மளை இந்த மஜ்லிஸுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதற்காக அல்லாஹுக்கு அதிகம் ஒரு மனிதன் சுக்ர் செய்ய வேண்டும். இந்த உரையோட ஆரம்பத்தில் ஒரு ஹதீஸை கூறி ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஹதீஸ் கேட்கும் பொழுது மிக பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு மனிதனுக்கு, அதுவும் அதிகம் இபாதத் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு அதிகம் பயத்தை தரக்கூடிய ஒரு ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள்: சமிஅது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவதை நான் செவிமடுத்தேன். இன்ன அவ்வலன் நாஸி யுக்தா யௌமல் கியாமத்தி அலைஹி, மறுமை நாளில் கணக்கு, அதே போன்று தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய அந்த நாளில் சிலருக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்படும், சிலருக்கு பாதகமாக தீர்ப்பளிக்கப்படும். அப்படி பாதகமாக தீர்ப்பளிக்கப்படக்கூடிய அந்த மக்களில் முதல் 3 மக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நாம் நினைப்போம், ஏதோ ஒரு பாவம் செய்த ஒரு பாவி, அநியாயம் செய்த ஒரு அநியாய ஆட்சியாளராக இருக்கலாமோ, அல்லது திருடிய ஒரு திருடனாக இருக்கலாம் என்று நாம் எண்ணலாம். ஆனால் இந்த ஹதீஸில் வரக்கூடிய அந்த 3 நபர்கள் மிக ஆச்சரியத்திற்குரிய அந்த 3 நபர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள்: ரஜுலுன் உஸ்துஷ்ஹித், முதல் மனிதர் நரகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு கொடுப்பான், இவன் நரகவாசி என்று தீர்ப்பு கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த பட்டியலில் முதல் மனிதர் ஷஹீத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்நாளில் அந்த மனிதனை அழைத்து கேட்பான்: உனக்கு நான் உடல் பலத்தை கொடுத்தேன், ஆயுத பலத்தை கொடுத்தேன், என்னோட பாதையில் போர் செய்வதற்காக அனைத்து வகையான பலத்தையும் நிஅமத்துகளையும் நான் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் கூறுவான்: ஆம் யா அல்லாஹ், நீ எனக்கு தந்தாய். அதை ஒத்துக்கொள்வான். யா அல்லாஹ், நீ எனக்கு தந்தாய். அவன் மிக சந்தோஷமாக நேரத்தில் இருப்பான். யா அல்லாஹ், நீ எனக்கு தந்தாய் யா அல்லாஹ் என்று. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், அப்படி தந்த அந்த உடல் பலத்தையும் அந்த வலிமையையும் நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் கூறுவான்: யா அல்லாஹ், காதல்து ஃபீக், உன்னோட பாதையில் நான் போர் செய்தேன் யா அல்லாஹ். எதுவரையும் ஹத்தா உஸ்துஷ்ஹித்து, உன்னோட பாதையிலே நான் வீரமரணம் அடைந்தேன், உன்னோட பாதையிலே நான் ஷஹீதானேன் யா அல்லாஹ் என்று கூறும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான்: கதப்த், நீ பொய் சொல்லிவிட்டாய் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட அந்த சொல்லை அல்லாஹ் மறுத்து விடுவான். அடுத்தது இரண்டாவது ஒரு நபர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அவன் யார் என்றால் ஆலிம், ஒரு அறிஞர்.
குர்ஆனையும் ஹதீஸையும் சுமந்த ஒரு அறிஞர். அவன் மக்களுக்கு முன்னாடி, அனைவருக்கு முன்னாடி அவன் எடுத்துட்டு வரப்படுவான். அல்லாஹ் கேட்பான், உனக்கு நான் நிஅமத்துகளை கொடுத்தேன், கல்வியை கொடுத்தேன், ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தேன், மார்க்க கல்வியை நான் உனக்கு கொடுத்தேன், நீ அதை என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் கூறுவான், தஅல்லம்துல் இல்ம், நான் கல்வியை கற்றேன், வஅல்லம்து, அதை கற்றும் கொடுத்தேன், வகரஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதினேன், உனக்காக ஓதினேன் யா அல்லாஹ் என்று கூறும் பொழுது அல்லாஹ் கூறுவான், கதப்த், நீ பொய் சொல்லிவிட்டாய். மூன்றாவதாக ஒரு நபரை அழைத்து வரப்படும். அந்த நபர் யார் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களில் அனைத்து வகையான செல்வங்களையும் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு செல்வங்களை கொடுத்திருந்தனே, இந்த உலகத்தில் காசு, பணம், சொத்து, செல்வம், சுகங்களை எல்லாம் நான் கொடுத்திருந்தனே, நீ என்ன செய்தாய் என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், நீ விரும்பக்கூடிய அனைத்து பாதைகளிலும் நான் அதை செலவழித்தேன் யா அல்லாஹ். நீ எந்தெந்த பாதையிலெல்லாம் நீ விரும்புவாயோ அந்த அனைத்து பாதையிலும் நான் அதை செலவு செய்தேன் யா அல்லாஹ். வெறும் மதரசா கட்டவில்லை, பள்ளிவாசலையும் கட்டினார், ஏழைகளுக்கு கொடுத்தார், யத்தீம்களை பார்த்தார், விதவை பெண்களுக்கு உதவி செய்தார். இதே போன்று சதக்காவோட வழிகள் எது எல்லாம் இருக்கிறதோ அந்த அனைத்து வழிகளிலும் நான் செலவு செய்தேன் யா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது, உனக்காக செய்தேன் யா அல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் கூறுவான், நீ பொய் சொல்லிவிட்டாய் என்று கூறுவான். இந்த மூன்று நபர்களுக்கும் முதலாவது நபர் போர் செய்த அந்த போர் வீரருக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீ போர் செய்தது மக்கள் உன்னை ஒரு வீரர் என்று சொல்ல வேண்டும், நீ மரணித்தது ஷஹீதாவதற்கல்ல, அல்லாஹ்வுடைய பாதையை மரணிக்கவில்லை, உன்னை மக்கள் வீரர் என்று சொல்ல வேண்டும், உன்னை மக்கள் உயிர் தியாகி என்று சொல்ல வேண்டும். இந்த பேருக்காகத்தான் நீ இந்த போரை செய்தாய், உனக்கு அது இந்த உலகத்திலே கூறப்பட்டு விட்டது, அதனால் உனக்கு இந்த மறுமை நாளில் எந்த ஒரு வகையான கூலியும் இல்லை. அல்லாஹ் மலக்குமார்களை ஏவி அவனை தலைக்குப்புற போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவி அந்த மலக்குமார்கள் இழுத்துட்டு போய் அவனை நரகத்தில் போடுவார்கள். இரண்டாவது நபர் கல்வியாளர், அறிஞர், மார்க்க கல்வியை சுமந்தவர். அவரிடம் கேட்கப்படும். அவரும் கூறுவார், யா அல்லாஹ், உனக்காகத்தான் யா அல்லாஹ் செய்தேன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வான், நீ பொய் சொல்லிவிட்டாய். மக்கள் எல்லாம் ஒரு ஆலிம் என்று சொல்ல வேண்டும், மக்கள் எல்லாம் ஒரு காரி என்று சொல்ல வேண்டும், அழகாக ஓதுகிறார், அழகாக பேசுகிறார், அழகாக எல்லாம் செய்கிறார் என்று மக்கள் உன்னை புகழ வேண்டும் என்றாக நீ செய்தாய். மக்கள் உன்னை இந்த உலகத்தில் புகழ்ந்து விட்டார்கள், இந்த கூலி உனக்கு உலகத்திலே கிடைத்து விட்டது. அதனால் அதே போன்று அந்த மனிதருக்கும் மலக்குமார்களை அல்லாஹ் சாட்டி அவனை தலைக்குப்புற போட்டு அவனை நரகத்தில் இழுத்துட்டு போய் அந்த மலக்குமார்கள் போடுவார்கள். மூன்றாவது நபர் சதக்காக்களை வாரி வழங்கிய ஒரு நபர், அவருக்கும் இதே வார்த்தை சொல்லப்படும், நீ பொய் சொல்லிவிட்டாய், நீ எனக்காக நீ சதக்கா செய்யவில்லை, மக்கள் எல்லாம் உன்னை ஒரு கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும், அதற்காக நீ சதக்கா செய்தாய். அதே போன்று மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவி அவனை நரகத்தில் போடுவான். அன்பான சகோதரர்களே, இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான், ஒரு மனிதன் அவனோட நீயத்தை தூய்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும், அவனோட நீயத்தை அவன் சரி செய்து கொண்டே இருக்க வேண்டும். உலமாக்கள் கூறுகிறார்கள், எங்களுக்கு இந்த உலகத்தில் மிக கடினமான ஒரு விடயம் எதுவாக இருந்தது என்றால் நீயத்தை சரி செய்வது. தொழுது கொண்டிருப்போம், தொழுகைக்கு முன்னாடி நீயத்தை ஒழுங்காக வைத்து தொழுகை ஆரம்பித்திருப்போம், ஏதோ ஒரு நபர் உள்ள வந்திருப்பார், நீயத்து மாறி இருக்கும், நீயத்து மாறி இருக்கும், அந்த இடத்துக்கு நீயத்தை சரி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீ அதற்காகத்தான் நீ தொழுதா என்று கூலி உனக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்டு விட்டது என்று இந்த கூலியை அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களோட நன்மைகளையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இன்றைய தலைப்பு என்னவென்றால், இன்றைக்குடைய தலைப்பு கல்வியும் அதோட நோக்கமும் அதோட இலக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், மன் தஅல்லமல் இல்ம், எந்த ஒரு மனிதன் கல்வியை கற்கிறான். அன்பான சகோதரர்களே, கல்வியை கற்பதென்றால் மதர்சாக்கு சென்று கல்வியை கற்பதும் அது சரியான முறை, கல்வியை கற்பது. இதே போன்ற மஜ்லிஸ்களும் கல்வியோட மஜ்லிஸ் தான். எந்த சபையில் ஆயத்துகளும் ஹதீஸுகளும் படிக்கப்படுகிறதோ, எந்த மஜ்லிஸ்களில் கால அல்லாஹு வ கால ரசூலுஹு, அல்லாஹ் கூறினான், அவனோட தூதர் கூறினார்கள் என்று சஹாபாக்கள் கூறினதையும் கூறப்படுதோ, அதெல்லாம் கல்வியோட மஜ்லிஸ். இப்போ இதே போன்ற ஒரு மஜ்லிஸ்களும் கல்வியோட மஜ்லிஸ் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் தஅல்லமல் இல்ம்,
எந்த ஒரு மனிதன் கல்வியை கற்கிறான், 3 நோக்கத்துக்காக அவன் கல்வியை கற்றால் அவன் நரகத்துக்கு செல்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். முதலாவது கூறினார்கள், லியுபாஹிய பிஹில் உலமா, உலமாக்களோட சரிசமமாக நான் போராட வேண்டும், உலமாக்களோட சரிசமமாக நான் வாதிக்க வேண்டும் என்று இந்த நோக்கத்திற்காக உலமாக்களோட நான் போட்டி போட வேண்டும், உலமாக்களோட அந்த அந்தஸ்தில் நானும் இருக்க வேண்டும் என்று இந்த ஒரு நோக்கத்திற்காக எந்த ஒரு மனிதன் கல்வி கற்பானோ அவன் நரகத்துக்கு செல்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதனால அன்பான சகோதரர்களே, எந்த ஒரு ஆலிமிடம் சென்று கல்வியை கற்கும் பொழுது இன்னொரு ஆலிமுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் ஒரு மனிதன் கல்வியை கற்கக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு மனிதன் ஒரு கல்வியை கற்கும் பொழுது இந்த ஆலிம் இதை சொல்லிவிட்டார், அவருக்கு மறுப்பு கொடுக்கணும், அவர் நம்ம ஜமாத்தை சார்ந்தவர் இல்லை, அவருக்கு மறுப்பு கொடுக்கணும், அவர் ஒழிக்கணும், இந்த ஒரு நோக்கத்திற்காக அந்த ஆலிமுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் இன்னொரு ஆலிமிடம் உட்கார்ந்து படிப்பான் என்றால் அவன் இந்த கேட்டகரியில் வருவான். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவ் யுமாரி பிஹி ஸுஃபஹா, பைத்தியக்காரர்களோட மடையர்களோட விவாதிப்பதற்காக எந்த ஒரு மனிதன் கல்வியை கற்பானோ அவன் நரகத்துக்கு செல்வான். இன்றைய காலத்தில் பார்க்கிறோம், நிறைய நபர்கள், நிறைய மனிதர்கள் கல்வியை கற்பது ஏதோ ஒரு காஃபிர் இந்த மார்க்கத்தை பற்றி சந்தேகத்தை கேட்டு விடுவான், நம்மளுடைய ஈமான் சந்தேகத்துக்கு போய்விடும், அதற்காக கல்வியை படிக்கிறார்கள். உலமாக்களிடம் வந்து கேட்கிறார்கள். உதாரணத்துக்கு என்னிடம் சில உலமாக்களிடம் கேட்பதை நான் பார்த்தேன். ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், மார்க்கத்தில் நாயை தொடுவது நஜீஸ், ஏன் நஜீஸ்? ஏன்னா இவங்களுக்கு கவலை என்னன்னா, நாயை தொடுறதுல இல்லை இவங்களுக்கு கவலை. ஒரு காஃபிர் வந்து கேட்டுட்டா, நாயை தொடுறதுலாம் நஜீஸா வச்சுக்கிறீங்களே அப்படின்ட்டு கேட்டுட்டா அந்த காஃபிருக்கு பதில் சொல்லணுமே. அவன் இஸ்லாத்தை அறிந்த அறிஞரா, இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வரக்கூடிய ஒரு மனிதரா, இல்லை விவாதிக்க வேண்டும் என்று வரக்கூடிய ஒரு மடையன், அவனுக்கு பதில் சொல்ல வேண்டும், அவனை விவாதிக்க வேண்டும். இந்த ஒரு நோக்கத்திற்காகவும் கல்வியை கற்கக்கூடாது. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அவ் யஸ்ரிஃப பிஹி உஜூஹன் நாஸி இலை, மக்களோட முகங்களை எல்லாம் அவன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் கல்வியை கற்பான் என்றால் அவன் நரகத்தில் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இன்றைய காலத்தில் நிறைய நபர்களை பார்க்கலாம், கல்வியை கற்பது எதற்கென்றால் அடுத்தது நானும் பேசணும், நானும் மைக்க பிடிக்கணும், நானும் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும், மக்கள் என்னையும் பார்க்க வேண்டும், மக்கள் என்னையும் ஃபாலோ பண்ண வேண்டும். சுப்ஹானல்லாஹ், இன்றைய காலத்தில் உருவாகின ஒரு மிகப்பெரிய ஃபித்னா எது என்றால் செலிபிரிட்டி ஸ்காலர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய சில நபர்கள். அவர்களுக்கு நோக்கம் என்னவென்றால் கல்வியை பரப்ப வேண்டும், மக்களோட ஜஹல், மக்களோட அறியாமையை நீக்க வேண்டும் என்பது இரண்டாவது பட்சமாக வைத்திருக்கிறார்கள். முதல், நானும் மக்களுக்கு முன்னாடி ஃபேமஸ் ஆக வேண்டும், என்னையும் உரைகளுக்கெல்லாம் கூப்பிட வேண்டும், எனக்கும் மேடைகள் தர வேண்டும். இப்படிப்பட்ட நபர்கள் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், ஒரு ஊர்ல அவன் இருக்கக்கூடிய ஒரு சொந்த ஊர்ல ஒரு பயான் நிகழ்ச்சி நடந்து அவனுக்கு அந்த இடத்தில் மஜ்லிஸில் இடத்தை கொடுக்காவிட்டால் அவன் கோபப்படுகிறான். நான் இந்த ஊர்ல ஒரு ஆலிம் தானே, நான் இந்த ஊர்ல ஒரு கல்வியாளர் தானே, நானும் படித்திருக்கிறேன் தானே, எனக்கு மஜ்லிஸில் இடம் தரவில்லை, என்னைக்கு பேசுவதற்கு இடம் தரவில்லை, நான் குத்பா செய்வதற்கு இடம் தரவில்லை. இதை போன்ற நோக்கங்களை வைத்துக் கொண்டு எந்த ஒரு மனிதன் கல்வியை கற்பான் என்றால் அவன் நரகத்தில் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உலமாக்கள் எந்த அளவுக்கு அஞ்சினார்கள் என்றால், ஒரு பிதஅத்வாதியிடம் அல்லது ஒரு மாற்று கருத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரிடம் விவாதிக்க செல்வதற்கு முன்னாடி உலமாக்கள் ஆசைப்படுவார்களாம், அவன் நான் சொல்வதற்கு முன்னாடி அதை புரிந்து கொண்டு அவன் சென்று விட்டால் சிறந்தது என்று நினைப்பார்களாம். நான் சொல்லித்தான் அவன் புரிஞ்சு, நான் சொல்லித்தான் அவன் திருந்த வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள். நான் சொல்வதற்கு முன்னாடி யாராவது ஒரு மனிதன் அதை சொல்லிவிட்டால் சிறந்ததாக இருக்கும் என்று எண்ணுவார்கள். ஏன்? அவர்களோட நீயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக. நான் அந்த மஜ்லிஸில் போய் என்னால் இவன் திருந்தினான் என்று பேர் வந்து விடக்கூடாது. எந்த அளவுக்கு உலமாக்கள் பயந்தார்கள் என்றால், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் என்று நினைக்கிறேன், அவர்கள் கூறுவார்களாம், நான் ஒரு கௌலை கூறிவிட்டு அது ஷாஃபியை கூறினார் என்று மக்கள் சொல்லாமல் இருப்பதை நான் விரும்புவேன், ஆனால் அமானிதம் என்கிற அடிப்படையில் அவர்கள் கூறட்டும். அமானிதம் என்கிற ஒரு விஷயம் இல்லாவிட்டால் நான் ஒரு சொல்லை சொல்லிவிட்டு என்னோட மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன், இதை நீங்க மக்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது இமாம் ஷாஃபியை கூறினார் என்று கூறிவிடாதீர்கள். ஏன்? அவர்கள் நீயத்தை பயந்தார்கள் சகோதரர்களே, அவர்கள் நீயத்தை பயந்தார்கள், அவர்களோட அமலை நினைத்து பயந்தார்கள். அப்போ முதல் கல்வியை கற்கக்கூடிய விஷயத்தில் அதோட இலக்கு, அதற்கு முன்பாக அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான்
நீயத்தை சீர் செய்ய வேண்டும். ஒரு இலக்குக்கு போக வேண்டுமா, அதுக்கு முன்பாக நீயத்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போன்று இந்த கல்வியோட இலக்குகளில் ஆக முக்கியமான ஒரு இலக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிந்து கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிந்து கொள்வது. ஒரு மனிதன் கல்வியை கற்று கல்வியை படித்து 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 7 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் படிச்சு படிச்சு கடைசியில் அவனுக்கு அல்லாஹ் பற்றி உள்ள கல்வி இல்லை என்றால் அவன் அறிஞராக இருக்கவே முடியாது. ஒரு மனிதனுக்கு கல்வியோட முதல் அடிப்படை விஷயமே அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்துல் முஹம்மதில் கூறுகிறான், ஃபஅலம், நபியே அறிந்து கொள்ளுங்கள். எதை முதலாவது அல்லாஹ் கூறினான்? அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருத்தவன் மட்டும்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். முதலாவது அல்லாஹ் எடுத்து வைத்த கல்வி அல்லாஹ்வோட ஓர்மை. அல்லாஹ் ஒருத்தவன் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அந்த தௌஹீத், அல்லாஹ் மட்டும் தான் வணங்கப்பட வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரை வணங்கினாலும் அது ஷிர்க். இதை போன்ற தௌஹீதையும் ஷிர்க்கையும் படிப்பது தான் முதல் இலக்காக ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். சில இடங்களில் பார்க்கிறோம், அகீதாவை பேச முன்வந்தால், கொள்கை சார்ந்த விஷயங்களை பேச முன்வந்தால் மக்கள் சொல்கிறார்கள், ஏங்க ஒரே கொள்கையை பத்தி எங்க பேசிட்டு இருக்கிறீர்கள், அகீதா பத்தி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பான சகோதரர்களே, தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் அவன் அமல் செய்து தான தர்மங்கள் எல்லாம் அவன் செய்து இருக்கக்கூடிய எல்லா அமலையும் செய்து அவனோட உள்ளத்தில் ஷிர்க் இருந்தால் அல்லாஹ் அந்த எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிறான். யாருக்கு எச்சரிக்கை அல்லாஹ் விடுகிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எச்சரிக்கிறான் குர்ஆனில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்கை விட்டு ஒதுங்கியவர்கள், ஷிர்க்கை விட்டு மிக தூரமானவர்கள், ஹுனஃபா, அவர்கள் ஷிர்க்கை விட்டு தூரமானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் கூறுகிறான், நபியே லஇன் அஷ்ரக்த, நீங்கள் ஷிர்க் செய்தாலும் நீங்கள் இணை வைப்பு செய்தாலும் லயஹ்பதன்ன அமலுக், நபி இதை விட்டு தூரமானவர்கள். நபி ஷிர்க்கி மக்களை விட்டு தூரப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டவர்கள், தௌஹீதில் உறுதியாக இருந்தவர்கள். அவர்களுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இணை வைப்பு செய்தீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களோட அமல்களை அழித்து விடுவான். முக்கியமான ஒரு கல்வி எது சகோதரர்களே? அகீதா, கொள்கையை படிக்க வேண்டும். அதுதான் கல்வியை படிப்பதோட முதல் இலக்கு. அதுதான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பிறகு தாபிஈன்களில் 2 தாபிஈன்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அதாவது சஹாபாக்களிடமிருந்து கல்வி எடுத்தவர்கள் பஸ்ரா என்ற ஊரிலிருந்து வருகிறார்கள். வந்து அந்த 2 நபர்கள், அவர்கள் 2 பேரும் நண்பர்கள், கூறிக்கொள்கிறார்கள், மதீனாக்கு போவோம், அங்கே ஏதாவது ஒரு சஹாபி கிடைத்தால் அவர்களிடம் நாம் மார்க்க ஃபத்வாக்களை கேட்டுவிட்டு மார்க்க தெளிவை அடைந்து விட்டு வந்து விடுவோம். இதுல முதல்ல ஒரு விஷயம் இருக்குது. கல்வி தெளிவுக்காக பஸ்ராலிருந்து மதீனாக்கு பிரயாணம் செய்தார்கள். பஸ்ரா எங்க இருக்கு சகோதரர்களே? ஈராக்ல இருக்குது. அங்கிருந்து மதீனாக்கு பயணம் செய்தார்கள். எதற்காக? கல்வி தெளிவுக்காக, மார்க்க தெளிவுக்காக மூத்த அறிஞர்களை தேடி சென்றார்கள். அவர்கள் செல்லும் பொழுது அவர்களிடமிருந்து கேள்வி என்னவென்றால், பஸ்ராவில் ஒரு மனிதன் புதிதாக வந்து கொள்கையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டான். கதிர் என்று இருக்கக்கூடிய விதியை மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். விதி என்பது ஒன்று இல்லை என்று மறுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம், அவனை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறான். அவன் கதிரை மறுக்கிறான். ஈமானோட தூண்களில் மிக முக்கியமான ஒன்று, கதிரை மறுக்கிறான். இவனை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று மதீனாவுக்கு வருகிறார்கள். அந்த இடத்தில் ஒரு சஹாபியை காண்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறேன். காண்கிறார்கள், கேட்கிறார்கள். 2 பக்கமும் அந்த 2 நபர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சூழ்ந்து செல்கிறார்கள். செல்லும் பொழுது கேட்கிறார்கள், இப்னு உமரே, பஸ்ராவில் ஒரு மனிதன் தோன்றிவிட்டான், அவன் கதிரை மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பதில் அளித்தார்கள். அவனிடம் சென்று கூறுங்கள், அவனிடம் சென்று கூறுங்கள், உஹுது மலை அளவுக்கு அவனிடம் தங்கம் இருந்து அதை அவன் சதக்கா செய்தாலும் அவனோட சதக்கா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்? அவன் கதிரை மறுத்தவனாக இருக்கிறான். அதே போன்று அவனிடம் சென்று கூறுங்கள், நான் அவனை விட்டு நிரபராதியாக இருக்கிறேன், அவன் நம்பி இருக்கக்கூடிய கொள்கை விட்டும் நான் நிரபராதியாக இருக்கிறேன். இந்த காலத்தில் ஒரு விஷயத்தை கூறுவார்கள், கெட்டவனை வெறுக்க வேண்டும், அதாவது அவன் செய்யக்கூடிய செயலை வெறுக்க வேண்டும்,
அவனை வெறுக்கக்கூடாது என்று கூறுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறார்கள். அவனிடம் சென்று கூறுங்கள், நான் அவனை விட்டும் தூரமாக இருக்கிறேன், அவனோட கொள்கை விட்டும் தூரமாக இருக்கிறேன். இதுதான் சகோதரர்களே சஹாபாக்களோட வழிமுறையாக இருந்தது. முதலில் அகீதாவை எடுத்து முன்வைத்தார்கள், கொள்கை எடுத்து முன்வைத்தார்கள். அந்த கொள்கை இல்லை என்றால் அது கீழே வரக்கூடிய எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மனிதனிடம் இஸ்லாத்தோட தூண்கள் ஒரு தூணை மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன் லேசாக எடுத்துவிட்டு சென்றுவிட முடியுமா? ஜகாத்தை மறுக்கக்கூடியவனாக இருக்கிறான், இரவெல்லாம் தொழுகிறான், ஆனால் ஜகாத்தை மறுக்கிறான், லேசாக விட்டுவிட முடியுமா? முடியாது சகோதரர்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், لأقاتلن من فرق بين الصلاة والزكاة. தொழுகைக்கும் ஜகாத்துக்கும் இடையிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதனுக்கும் நான் போர் செய்வேன் என்று போர் செய்தார்கள் சகோதரர்களே. அதுதான் அந்த சஹாபாக்கள் கொள்கைக்கு கொடுத்த முக்கியத்துவம். ஒற்றுமை அது கொள்கையில் தான் ஏற்படும், அது இல்லை என்றால் ஒருபோதும் ஒற்றுமை ஏற்படாது. அடுத்ததாக, ஒரு மனிதன் கல்வியை கற்க வேண்டுமா, அதற்கு அவன் வைக்க வேண்டிய நிய்யத் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், முதலாவது அவன் எண்ணிக்கொள்ள வேண்டும், இந்த கல்வியை கொண்டு அல்லாஹ் என்னிடம் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை நீக்க வேண்டும். முதல்ல யார்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை சகோதரர்களே? என்னிடம் இருக்கக்கூடிய அறியாமை. சில உலமாக்கள் அவர்களோட ஆசிரியர்களிடம் ஒரே கிதாபை 20 முறை படித்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஏன்? நம்மெல்லாம் ஒரு முறை படிச்சுட்டு திரும்ப அதே கிதாபை உஸ்தாத் எடுத்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இதான் படிச்சுட்டோமே ஷேக், இது படிச்சுட்டோம் ஷேக், அடுத்த பாடத்துக்கு போங்க. அந்த உலமாக்கள் ஒரே பாடத்தை 20 முறை படித்தார்கள். ஏன்? அந்த பாடத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் என்னோட அறியாமை இருந்துவிடும், அதிலிருந்து என்னோட அறியாமை நீக்கப்பட வேண்டும், அதற்காக மீண்டும் மீண்டும் படித்தார்கள். ஒரு முறை இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தௌஹீதோட பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களிடம் தௌஹீதோட பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் மாணவர்களை சோதிப்பதற்காக ஒரு விஷயத்தை கூறுகிறார்கள். மாணவர்கள் எந்த அளவுக்கு தௌஹீதை படித்து இருக்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக ஒரு விடயத்தை கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள் என்றால், மாணவர்களிடம் அழைத்து கூறுகிறார்கள், இந்த ஊர்ல ஒரு பெண்ணு, நல்ல குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணு விபச்சாரம் செய்து விட்டாலாம், இந்த நபரோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டாலாம், இவளை என்ன பண்ணலாம் என்று சொல்லும் பொழுது மாணவர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. மாணவர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க. இதுக்கு முந்தின நாள் அவர் கூறின ஒரு விஷயம் என்னவென்றால், வாலிபர்களிடம் சென்று கூறுகிறார்கள், இந்த ஊர்ல இந்த நபர் ஷிர்க் செய்துட்டார் என்று கேள்விப்படுறோம் என்று சொல்லப்படுது. முதல்ல என்ன சொல்றாங்க? இந்த ஊர்ல இந்த நபர் ஷிர்க் செய்துட்டார், இந்த பெண்மணி ஷிர்க் செய்துட்டார், தாயத்தை கட்டி ஏதோ ஒரு ஷிர்க் செய்துட்டார் என்று சொல்லப்படுது. அப்போ அந்த மாணவர்கள் பெருசா ஒரு ரியாக்ட் பண்ணல. அப்படியா, தப்பு தானே, செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு ஒரு நார்மலா ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. அடுத்த நாள் அந்த ஆசிரியர் இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் வந்து கூறுகிறார்கள், நான் நேற்று சொன்னேன் அவங்க ஷிர்க் செஞ்சுட்டாங்க. ஆக்சுவலாக ஷிர்க் செய்யலையா, சொந்த குடும்பத்தாரோட யாரோட விபச்சாரம் செஞ்சுட்டாங்களாம். மாணவர்களுக்கு வந்துச்சு கோவம், அது எப்படி செஞ்சிருக்க முடியும், அது யார் அந்த பெண்மணின்னு காட்டுங்க, அவங்களுக்கு அல்லாஹோட அந்த ஹத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அந்த எல்லைக்கு சென்று விட்டார்கள். கோபம் அவர்களுக்கு வந்து விட்டது. அந்த இடத்தில் ஆசிரியர் கூறுகிறார், நான் இதை சொன்னது உங்களை சோதிப்பதற்காக. ஒரு மனிதன் ஷிர்க் செய்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு கோபம் வரவில்லை, ஒரு மனிதன் இணை வைப்பில் ஈடுபட்டு விட்டான் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு கோபம் வரவில்லை, ஒரு மனிதன் விபச்சாரம் செய்து விட்டான் என்று சொல்லும் பொழுது கோபம் வருகிறது. மாணவர்களிடம் கேட்டார்கள், இது இரண்டில் எது மிக அதிகமான ஒரு பாவம், எது மிக மோசமான ஒரு பாவம் என்று கேட்கும் பொழுது கூறினார்கள் ஷிர்க் தான் என்று ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் கேட்டார்கள், ஏன் ஷிர்க்கை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு கோபம் வரவில்லை? இது தான் சகோதரர்களே இன்றைய காலத்திலும் இருக்கிறது. நிறைய நபர்கள் தெரிந்து கொள்கிறார்கள், சொல்லிக் கொள்கிறார்கள், நாங்கள் எல்லாம் தௌஹீதை படித்து விட்டோம், நாங்கள் எல்லாம் ஷிர்க்கை பற்றி அறிந்து கொண்டு விட்டோம், அதை விட்டு தூரமாக இருக்கிறோம். ஆனால் சிறிய சிறிய பெரும் பெரும் பாவங்களை பற்றி சொல்லும் பொழுது சில கோபம் வருகிறது, ஆத்திரங்கள் வருகிறது. ஏன் முஸ்லிம் சமுதாயம் இப்படி போய்விட்டது, ஏன் முஸ்லிம் சமுதாயத்துக்குள் இப்படி விபச்சாரங்கள் வந்து விட்டது, கோபப்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் முஸ்லிம் சமுதாயத்தில் இணை வைப்பு இருக்கு சகோதரர்களே. இந்த இடத்தில் நமக்கு ஒன்று தெரிய வருகிறது, தௌஹீதை பற்றி இன்னமும் முழுதாக அறிந்து கொள்ளவில்லை. அப்ப அந்த இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்தார்கள் என்றால், நான் உங்களுக்கு திரும்ப தௌஹீதை பற்றி எடுக்க போறேன் என்று திரும்ப பாடத்தை எடுத்தாங்க. இதே போன்று தான் உலமாக்கள் ஒரே பாடத்தை திரும்பவும் திரும்பவும் படித்தார்கள். ஏன்? அதில் இருக்கக்கூடிய என்னோட ஒரு அறியாமையை நீக்க வேண்டும் என்று. அன்பான சகோதரர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் படைக்கும் பொழுது கல்வியாளர்களாக நம்ம அனைவரையும் அல்லாஹ் படைக்கவில்லை. கல்வி இல்லாம ஒரு அறியாமையான ஒரு நிலையில் தான் அல்லாஹ் நம் அனைவரையும் படைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ. அல்லாஹ் உங்களை உங்களோட தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினான். எந்த நிலையில்? ஆலிம்களாகவா? இந்த காலத்தில் சில பேர் சொல்லிக்கிறாங்க, நான் எங்க உம்மோட வயிற்றில் இருக்கும்போதே படிச்சவன்டா. அல்லாஹ் சொல்றான், லா தஅலமூன ஷைஆ, நீங்க உங்க தாயோட வயிற்றிலிருந்து வரும்போது உங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாது, ஒரு விடயமும் தெரியாது. லா தஅலமூன ஷைஆ. அப்போ அல்லாஹ் நம்மளை படைத்தது அறிவின்மை, அறியாமை என்கிற ஒரு நிலையில் தான் அல்லாஹ் படைத்தான். ஆனால் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் கல்வியை கற்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். கல்வியை கற்பது ஒரு முஸ்லிமின் மீதும் கடமை. அதுல முதல் கடமை எதுங்க? கல்வியை கற்பதிலே முதல் கடமை எது? அவனுக்கு இந்த வாழ்க்கையில் அடிப்படையாக தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அறிந்து கொள்வதற்கு உரிய கல்வி அவனுக்கு மிக அவசியம். முதல்ல கொள்கை, இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, என்னென்ன செயல்களை செய்தால் ஒரு மனிதன் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுவான், எத்தனை நபர்களுக்கு தெரியும்? அதற்கு ஒரு உதாரணத்தை கூறுகிறேன். மார்க்கத்தை பற்றி ஒரு மனிதன் கேலி செய்வான் என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விடுவான். எத்தனையோ சகோதரர்கள் சர்வசாதாரணமாக மார்க்க விஷயத்தில் கேலி செய்கிறோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள், நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில முனாஃபிகீன்களும் இருக்கிறார்கள், நயவஞ்சகர்கள். அவர்கள் சஹாபாக்களிடம் இருந்த சில உலமாக்களை பற்றி, சஹாபாக்கள் மத்தியில் இருந்த சில கல்வியாளர்களை பற்றி புறம் பேசுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? இந்த சஹாபாக்கள் எல்லாம் வயத்து பசிக்காக சாப்பாட்டில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள், போர் என்று வந்து விட்டால் கோழைகள். இன்னைக்கு உலமாக்களை பற்றி பேசலையா? அதே பேச்சு தான் இன்னைக்கு உலமாக்களை பற்றி பேசப்படுது. உலமாக்கள்னா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க. அதே மாதிரி உலமாக்கள்னா கோழைகள். இதே மாதிரி தான் அந்த மனிதர்களும் பேசினார்கள். சஹாபாக்களில் இருந்த குர்ராக்கள், உலமாக்களை பற்றி பேசினார்கள். இவர்களுக்கெல்லாம் சோறு தான் வாழ்க்கையாக இருக்கிறது, வயத்தை வளர்த்து கொண்டு சுத்தக்கூடியவர்கள், போர்னு வந்துட்டா கோழைகள் என்று சொல்லி சொல்லி அந்த உலமாக்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் தெரிவித்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தை இருக்கிறான். இந்த மனிதர்களுக்கு தெரிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியோ செய்தி போயிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கூறுகிறார்கள், நபியே, நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசணும், நீண்ட பயணம், சும்மா நேரத்தை ஓட்டணும்னு பேசணும், சும்மா எங்களோட நோக்கம் அதுவாக இல்லை, கேலி செய்வது எங்களோட நோக்கம் இல்லை, மார்க்கத்தை கேலி செய்வது எங்களோட நோக்கம் இல்லை, சும்மா ஒரு விளையாட்டுக்கு பேசணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வசனத்தில் இருக்கிறான், இன்னமா குன்னா நஹூது வ நல்அப். அந்த மனிதர்கள் கூறுவார்கள், நாங்கள் எல்லாம் விளையாண்டு கொண்டு தான் இருந்தோம். அல்லாஹ் கேட்கிறான், குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி. விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரோட விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளோட விஷயத்திலும் இதில் தான் நீங்க விளையாடுவீர்களா, இதில் தான் நீங்க கேலி செய்வீர்களா என்று அல்லாஹ் கேட்டுவிட்டு கூறுகிறான், குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன் லா தஅததிரு. இன்றைய நாளில் எந்த ஒரு காரணத்தையும் கூறாதீர்கள், நோ எக்ஸ்கியூஸ். லா தஅததிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும். உங்களுடைய ஈமானுக்கு பிறகு நீங்கள் குஃப்ர் செய்து விட்டீர்கள், நீங்கள் காஃபிராகி விட்டீர்கள். அல்லாஹ் அவர்களை மன்னித்து ஒரு வசனத்தையும் இறக்கவில்லை. அதுக்கு பிறகு இதை போன்ற சில கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எந்தெந்த விஷயம் ஒரு மனிதனை ஈமானை விட்டு வெளியேற்றும், எந்தெந்த ஒரு விடயம் ஒரு மனிதனை இஸ்லாத்தை விட்டு அவனை வெளியேற்றும். எத்தனையோ மக்கள் சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் நானும் முஸ்லிம் என்று கூறுகிறார்கள். ஆனால் ஷிர்கோட விஷயங்கள் இருக்கிறது, குஃப்ரோட விஷயங்கள் இருக்கிறது. அப்போ முதலாவது இலக்கு ஒரு மனிதனுக்கு கல்வியை கற்பதில் அவனிடம் இருக்கக்கூடிய அறியாமையை, அவனிடம் இருக்கக்கூடிய அறிவின்மையை அவன் நீக்க வேண்டும். இதுதான் அவனோட முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். அதில் அவன் பெறக்கூடிய ஒரு பலன்தான் அவனோட இருக்கக்கூடிய அந்த அறியாமையை அவன் நீக்கும் பொழுது அல்லாஹ்வை அதிகம் அஞ்ச ஆரம்பிப்பான். அல்லாஹ்வை அஞ்சுவதில் அவனோட அளவு அதிகரிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் இந்த அடியார்களில் யார் என்றால் உலமாக்கள்.
கல்வியாளர்கள். அப்பொழுது உங்களோட கல்வி தான் உங்களோட ஹுஷூஐ, உங்களோட ஹஷியாவை, உங்களோட பயபக்தியை அதிகரிக்கும். அப்போ ஒரு மனுஷன், நான் ரொம்ப நேரம் நின்று தொழுறேங்க, நான் ரொம்ப நேரம் நின்று தொழுறேன், நிறைய இபாதத் செய்யறேன், அப்போ இவனுக்கெல்லாம் ஹுஷூ இருக்காதா? இவன் பெரிய கல்வியாளர் இல்லை. நான் ரொம்ப நேரம் நின்று தொழுறாரு, பெரிய அறிஞர் இல்லை, பெருசா கல்வி கிடையாது, ஆனால் நிறைய இபாதத் செய்யறாரு. அன்பான சகோதரர்களே, வெளிப்படையில் இவர் இபாதத் செய்யலாம், உள்ரங்கத்திலும் அவரோட நீயத் தூய்மையாக இருக்கலாம். ஆனால் இதே போன்ற நபர்களுக்கு எந்த இடத்தில் சோதனையாக அமையும் என்றால், அவர்களோட வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும் பொழுது, உதாரணத்துக்கு சில நபர்களை பார்த்திருப்போம், அதிகம் இபாதத் செய்யக்கூடிய, மார்க்க பணி என்றால் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய, அதிகம் இபாதத்துகள் தான தர்மங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதனாக இருந்திருப்பார். ஆனால் அவரோட வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும் பொழுது, அவனோட வாழ்க்கையில் ஒரு வறுமை வரும் பொழுது, அல்லாஹ் அவரை சோதிக்கும் பொழுது இந்த இடத்தில் நிலை தருவார், நிலை மாறி போவார். இவ்வளோ நாள் நல்லா இபாதத் செஞ்சுட்டு இருந்தாருங்க, இன்னைக்கு என்னன்னு பார்த்தா வட்டியில் போய் நிற்கிறாரு, ஃபைனான்ஸில் போய் நிற்கிறாரு. ஏன்? அவருக்கு கல்வி இல்லை. இபாதத் இருந்துச்சு, அமல் இருந்தது, ஆனால் கல்வி இல்லை. அதனால் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், பாபுன் அல் இல்மு கப்ல அல் கௌலி வல் அமல். ஒரு மனிதனுக்கு கல்வி முதல் இருக்க வேண்டும், அவன் பிரச்சாரம் செய்வதற்கு முன்பாகவும் அவன் அமல் செய்வதற்கு முன்பாகவும். அமல் செய்ய வேணும் என்று சொல்லவில்லை, கல்வியை கற்க வேண்டும். ஏன்? அல்லாஹ்வுடைய குஷூஐ, பயபக்தியை அது அதிகரிக்கும். அதே போன்று ஒரு மனிதன் கல்வியை கற்கும் பொழுது ஹராமை விட்டு தவிர்த்திருப்பான். ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று நன்மையை பற்றி கேட்பார்கள், நான் பாவத்தை பற்றி கேட்பேன். மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று, நபியே இந்த நன்மையை பற்றி சொல்லுங்க, மார்க்கத்தில் எது அதிகமான நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுங்க என்று நன்மையை பற்றி கேட்பார்கள். நான் தீமையை பற்றி கேட்பேன். ஏன் என்று சொல்லும்போது கூறுவார்கள், மகாஃபத அன் யுத்ரிகனி, அந்த தீமை என்னை அண்டி விடுமோ என்று நான் பயந்து அந்த தீமையை பற்றி கேட்பேன். ஒரு மனுஷன் காட்டுக்குள்ள போறாங்க, காட்டில் இருக்கிற கனிகளை பற்றி அவன் கேட்கக்கூடிய அளவுக்கு அதை விட அதிகமாக அவன் எதை பற்றி கேட்க வேண்டும்? இந்த காட்டில் எந்த வகையான பாம்பு இருக்குது, இந்த வகையான பாம்பு கொத்துன விஷமா, இது கொத்துன விஷமா? அதே போன்றுதான் சகோதரர்களே, ஒரு மனிதன் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை அவன் தேடும் பொழுது, நன்மைகளை அவன் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதை விட ஒரு படி அதிகமாக அவன் பாவத்தை பற்றியும் அவன் ஃபித்னாக்களை பற்றியும் அவன் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? நான் அந்த ஃபித்னாவில் விழுந்து விடக்கூடாது, நான் அந்த ஃபித்னாவில் விழுந்து விடக்கூடாது, இந்த நோக்கமும் அவனிடம் இருக்க வேண்டும். அதே போன்று சகோதரர்களே, ஒரு மனிதன் கல்வியை கற்கும் பொழுது அவனோட இலக்காக ஒரு விஷயம் இருக்கிறது, அவனோட இருக்கக்கூடிய அந்த அறிவின்மையை நீக்குவது. அதில் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் தான் ஃபித்னாக்களோட காலங்களில் அவனை உறுதியாக்கி வைக்கும். ஒரு கேள்வி கேட்கிறேன், உலகத்தில் எல்லா நபிமார்களும் அஞ்சின ஒரு ஃபித்னா எது? பதில் சொன்னார், எல்லா நபிமார்களும் எச்சரித்த ஒரு ஃபித்னா, எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலோட ஃபித்னா. அந்த தஜ்ஜாலோட ஃபித்னா, அதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறும்போது கூறுகிறார்கள், உங்களுக்கு மத்தியில் தஜ்ஜால் வெளிவருவான். அந்த தஜ்ஜால் வெளிவரும் பொழுது அந்த நேரத்தில் பல ஃபித்னாக்களை அவன் நிகழ்த்துவான். அதில் ஒன்று தான் அந்த தஜ்ஜாலை எதிர்த்து ஒரு முஃமின் கிளம்புவான். அவன் ஒரு வாலிபனாக இருப்பான். அந்த முஃமின், அந்த வாலிபன் கிளம்பும் பொழுது தஜ்ஜாலுக்கு என்று சில அடிமைகள் இருப்பார்கள், அதாவது தஜ்ஜாலோட வீரர்கள், தஜ்ஜாலோட படையை சார்ந்தவர்கள், ஆயுதத்தை சுமந்தவர்கள். அவர்களை நோக்கி இந்த வாலிபன் செல்வான். சென்று கூறுவான், அந்த மனிதர்கள் கேட்பார்கள், அந்த படையை சார்ந்தவர்கள் கேட்பார்கள், எதை நோக்கி நீ வருகிறாய் என்று கேட்கும் பொழுது அவன் கூறுவான், உங்களுக்கு ஒரு மனுஷன் அனுப்பப்பட்டு இருக்கிறான்ல, ஒரு மனுஷன் ஒருத்தவன் தோன்றி வந்திருக்கிறான்ல, தஜ்ஜாலை சொல்கிறார், அந்த தஜ்ஜாலை நான் சந்திக்க வேண்டும், தஜ்ஜாலை நான் நேருக்கு நேர் பார்க்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த படை வீரர்கள் சொல்வார்கள், ஒருத்தர் கூறிக்கொள்வார்கள், இவனை இங்கே கொலை செய்துவோம் என்று சொல்லும் பொழுது சிலர் கூறுவார்கள், இல்லை இல்லை, நம்மளோட தலைவர், அதாவது தஜ்ஜாலுக்குன்னு ஒரு படை இருக்கும், நம்மளோட தலைவர் நமக்கு சொன்னது என்ன, எனக்கு தெரியாம நீங்க யாரையும் கொல்லக்கூடாது, என்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்க கொல்லணும் என்று சொல்லி இருக்கிறார்ல. அந்த கட்டளையின் அடிப்படையில் நம்ம இவரை கொண்டு தஜ்ஜாலுக்கு போய்விடுவோம், தஜ்ஜால்கிட்ட எடுத்துட்டு போவோம். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், தஜ்ஜால்கிட்ட எடுத்துட்டு போவோம். அப்ப அந்த வாலிபரை தஜ்ஜாலிடம் கூட்டி
செல்லப்படும். தஜ்ஜாலுக்கு முன்னாடி நிற்கப்படும். அதுக்கு முன்னாடி அந்த படை வீரர்கள் கேட்பார்கள், தஜ்ஜால் ரப்பை நம்பி இருக்கிறியா என்று கேட்கும் பொழுது அந்த வாலிபர் கூறுவான், என்னோட ரப்போட விஷயத்தில் எந்த ஒரு மறைவும் இல்லை, நான் என்னோட ரப்பை தான் நம்பி இருக்கிறேன், தஜ்ஜால் எல்லாம் நான் ரப்பை நம்பவே இல்லை, தெளிவாக கூறுவார். சென்று தஜ்ஜாலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது தஜ்ஜால் ஒரு கட்டளை இடுவான், இவனோட முதுகலை அடியுங்கள், இவனை விரியுங்கள், அதாவது இழுத்து இழுத்து அவனை அடிங்க முதுகல் என்று சொல்லும் பொழுது எல்லாம் அடிச்சு முடிச்சோடனே அவன்கிட்ட கேட்கப்படும், தஜ்ஜால் ரப்பு நம்புறியா என்று கேட்கப்படும் பொழுது அவன் சொல்லுவான், இல்ல எனக்கு என்னோட இல்மு இருந்துச்சுல, இவன் தஜ்ஜால் என்ற கல்வி இருந்துச்சுல, அதுல எனக்கு உறுதிப்பாடு தான் அதிகமா இருக்குது, இப்ப நான் அதிகமா உறுதியா இருக்கிறேன் இவன் தான் தஜ்ஜால். அப்போ அவன்கிட்ட இருந்த கல்வி மிக உறுதியாகுது, இவன் தான் தஜ்ஜால் எனக்கு இப்போ நல்ல உறுதியாச்சு. அப்போ இவனை ரப்பெல்லாம் ஏத்துக்கிற முடியாது. அடுத்தது தஜ்ஜால் ஒரு விஷயத்தை நிகழ்த்து காட்டுவான், கட்டளையிடுவான். ஒரு அருவாவை எடுத்து, வெட்டக்கூடிய ஒரு அருவாவை எடுத்து தலையிலிருந்து அவனை காலை 2 பகுதியாக அவனை பிளப்பான். 2 பகுதியாக அவனை பிளந்து விட்டு நடுவில் நடந்து செல்வான் தஜ்ஜால். சென்று திரும்ப வருவான், வந்துட்டு திரும்ப அந்த உடலை ஒட்டுவான். அல்லாஹ்வோட நாட்டத்தை கொண்டு அவனுக்கு உயிர் வரும். தஜ்ஜாலுக்கு அங்க எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ்வோட நாட்டத்தை கொண்டு. அப்ப அந்த மனுஷன் சொல்லுவான், எந்திரிச்சு அந்த வாலிபர் சொல்லுவார், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இவன் தான் தஜ்ஜால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த தஜ்ஜால் இவன் தான் நபியே, மக்களே தெரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது தஜ்ஜாலுக்கு இன்னும் கோபம் வரும். அப்ப அந்த மனுஷன் அந்த வாலிபர் சொல்லுவார், இதுக்கு பிறகு தஜ்ஜாலினால் என்னை தாக்க முடியாது, ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரையும் தான் கூறினார்கள், இதுக்கு பிறகு தஜ்ஜாலினால் என்னை தாக்க முடியாது என்று உறுதியாக இருப்பார். அப்ப தஜ்ஜால் அந்த மனுஷனை தூக்கி காற்றில் எறிவார். எரியும் பொழுது மக்கள் எல்லாம் நினைத்துக் கொள்வார்கள், தஜ்ஜால் அந்த இடத்தில் சொல்லுவான், இவனை நான் நரகத்தில் போட்டு விட்டேன் என்று. மக்கள் எல்லாம் எண்ணிக்கொள்வார்கள், அவன் நரகத்துக்கு சென்று விட்டான் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சொர்க்கத்தில் சேர்த்து விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஃபித்னாக்களிலேயே மிக மோசமான ஃபித்னாவை எதிர்நோக்கி ஒரு நபர் இவராகத்தான் இருக்க முடியும். அந்த மனிதனையும் உறுதியாக வைத்தது எது சகோதரர்களே? அந்த கல்வி. அந்த மனிதனும் மற்ற நபர்களுக்கு, மனிதர்களுக்கு முன்னாடி இவன் தான் தஜ்ஜால் என்று சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை கூறினார்? நம்மளோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்த தஜ்ஜால் இவன் தான் சகோதரர்களே என்று மக்களிடம் எச்சரிப்பான். அப்ப அவனை அந்த இடத்தில் உறுதியாக வைத்தது சகோதரர்களே அவனோட கல்வி. அதே போன்று தான் அதை விடலாம் சிறிய சிறிய ஃபித்னாக்கள் இன்றைய காலத்தில் பரவி கொண்டிருக்கிறது. மார்க்கத்தோட பெயரில், மார்க்கம் இல்லாத உலகத்தோட பெயரில், கல்வி என்ற பெயரில், நாகரிகம் என்ற பெயரில் ஃபித்னாக்கள் பரவி கொண்டிருக்கிறது சகோதரர்களே. அந்த ஃபித்னாக்களில் நம்மளை இந்த மார்க்கத்தில் உறுதியாக ஆக்கி வைப்பது எது சகோதரர்களே? இந்த கல்வி. கல்வி இல்லை என்றால் ஒரு மனிதன் நிலை தவறிவிடுவான். அதே போன்று தான் ஒரு மனிதன் அவன் கல்வியை கற்பது, அவனோடு இருக்கக்கூடிய அந்த அறிவின்மையை நீக்க வேண்டும். அதை நீக்குவதோட ஒரு பலன், கபரிலும் அவனுக்கு அல்லாஹ் இஸ்திகாமத்தை வழங்குவான். நம் அனைவருக்கும் ஒரு நீண்ட ஹதீஸ் தெரியும். கபரில் 3 வகையான கேள்வி கேட்கப்படும். மர் ரப்புக வமா தீனுக, மர் ரப்புக வமன் நபியுக வமா தீனுக. உன்ன ரப்பு யாரு, உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யாரு, நீ எந்த மார்க்கத்தை சார்ந்தவன் என்று கேட்கப்படும். அது 3த்துக்கும் நல்லடியார்கள் பதில் சொல்லி விடுவார்கள். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். தீயவர்கள் பதில் சொல்ல மாட்டார்கள். இந்த நல்ல அடியார்கள் பதில் சொன்னதுக்கு பிறகு அவர்களிடம் 4வது ஒரு கேள்வி கேட்கப்படும். ஃபயக்கூலூன், அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள், வமா யுத்ரிக், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அதாவது இந்த கேள்விக்கு பதில் எப்படி தெரியும்? அவன் சொல்ல மாட்டான், எங்க வாப்பா சொல்லி தந்தாஹா, எங்க அம்மா சொல்லி தந்தாஹா, ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க அதனால நானும் சொன்னேன். அது சொல்ல மாட்டார். அவர் ஒரு வார்த்தையை கூறுவார், கரஅது கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை நான் படித்தேன், ஃபஆமன்து பிஹி வஸத்தக்த், அதை நான் ஈமான் கொண்டேன், அதை நான் உண்மைப்படுத்தினேன். அப்ப அவனை அந்த இடத்திலும் உறுதிப்படுத்தியது எது சகோதரர்களே? குர்ஆனை படித்த அந்த கல்வி தான் அவனையும் அந்த இடத்தில் உறுதிப்படுத்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித், அல்லாஹ் நாடியவர்களை இந்த கௌலு ஸாபித்தை கொண்டு உறுதிப்படுத்துவான். அந்த கௌலு ஸாபித் எது சகோதரர்களே? லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு உறுதிப்படுத்துவான். அப்ப அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை படிக்க வேண்டாமா? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டாமா? அதே போன்று சபைகளில் உட்கார வேண்டாமா? லா இலாஹ இல்லல்லாஹ்வை பற்றி வகுப்பு என்று சொன்னால் சில மனிதர்களுக்கு சோர்வாக விடுகிறார்கள். யாங்க ஒரே கொள்கையை பத்தி பேசுறீங்க, ஏதாவது நல்ல முக்கியமான தலைப்பா பேசுங்க.
ஹாட் டாபிக்கா பேசுங்க. உலமாக்களிடம் வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை, பேச்சாளர்களிடம் வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை என்னவென்றால், சமகாலத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஹாட்டான ஒரு டாபிக்கை பத்தி பேசுங்க. அதுல மார்க் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க. கொள்கையை பத்தி ஒன்றும் தெரியாது, ஆனா கேட்கக்கூடிய தலைப்பு இதுவாக இருக்குது. அன்பான சகோதரர்களே, முதலாவது ஒரு விஷயம், கல்வியை கற்கக்கூடிய இந்த வரக்கூடிய இந்த சபைகளில் அதிகம் நம்ம ஆசை வைக்க வேண்டும். கொள்கை சார்ந்து நான் படிக்க வேண்டும், கொள்கை சார்ந்து என்னிடம் இருக்கக்கூடிய அறிவின்மையை நான் நீக்கிக் கொள்ள வேண்டும், என்னிடம் இருக்கக்கூடிய அறிவின்மையை நான் முதலாவது நீக்க வேண்டும், என்னிடம் இருக்கக்கூடிய இந்த அறியாமையை நான் முதலாவது நீக்க வேண்டும். மக்கள் இரண்டாவது, ஊருக்கு சொல்றது இரண்டாவது, முதல்ல நான் எப்படி இருக்கிறேன். ஏன்னா அந்த மறுமை நாள் வந்து விட்டால் மனிதன் யா நஃப்சி யா நஃப்சி என்று ஓடுவான், என்னோட நஃப்ஸே என்னோட ஆத்மா என்று ஓடுவான். அடுத்தவனிடம் செல்ல மாட்டான். அவன் எப்படி இருக்கிறான், இவனை எப்படி இருக்கான் என்று பார்க்க மாட்டான். அவனோட குறை, அவனோட நலவு, இவனோட குறை பார்க்க மாட்டான், என்னோட குறையை. அதனால் தான் உலமாக்கள் கூறுவார்கள், சிறந்த மனிதன் யார் என்றால் மற்றவர்களோட குறைகளை பார்க்காமல் அவனோட குறையை பற்றி சிந்திக்கிறானே, அவன் தான் சிறந்த மனிதன் என்று கூறினார்கள். ஏன்? அவனோட குறையை பற்றி அவன் சிந்திக்கும் பொழுதுதான் என்னிடம் இத்தனை அறிவு, இவ்வளோ அறிவு இல்லாமையா இருக்குது, படிக்க தொடங்குவான். அதே போன்று சகோதரர்களே, கல்வியோட இலக்குகளில் மிக முக்கியமான ஒரு இலக்கு தான் இரண்டாவது, மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவின்மையை நீக்க வேண்டும். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், அல்-இல்மு லா யஅதிலுஹு ஷைஉன் லிமன் ஸஹ்ஹத் நிய்யத்துஹு. எந்த ஒரு மனிதனோட நிய்யத்து சரியாக இருக்கிறதோ அவன் கல்வி கற்றால் அதை விட அதிகமான நன்மை அவன் சம்பாதிக்க முடியாது. அல்-இல்மு லா யஅதிலுஹு ஷை, கல்விக்கு ஈடாக எந்த ஒரு நன்மையும் வர முடியாது. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அவனோட நிய்யத்து சரியாக இருக்க வேண்டும். அப்போ அந்த மாணவர்கள் கேட்கிறார்கள், கைஃப தாலிக், அவனோட நிய்யத்தை அவன் எப்படி சரி செய்து கொள்வது, அவன் நிய்யத்தை எதுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், யன்வி ரஃஉல் ஜஹ்லி அன் நஃப்ஸிஹ், முதலாவது அவன் நிய்யத்தை வைக்க வேண்டும். இது நமக்கும் தான், இதே போன்று கல்வி சபைக்கு வர்றோமே, இது வர்றதுக்கு முன்னாடி இந்த நிய்யத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். முதலாவது அவன் நிய்யத்தை வைக்க வேண்டும், ரஃஉல் ஜஹ்லி அன் நஃப்ஸிஹ், அவனிடம் இருக்கக்கூடிய அந்த அறிவின்மையை அவன் நீக்க வேண்டும், அறியாமையை அவன் நீக்க வேண்டும். அது முதலாவது அவன் நிய்யத்தாக இருக்க வேண்டும். வஅன் கைரி, இரண்டாவது நிய்யத் மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த அறியாமையை நீக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை அறியாமையில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இப்போ முதல் கடமை என்கிட்ட இருக்கிற அறியாமையை நீக்கணும். இரண்டாவது கடமை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமையை நீக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவில் அழகாக விளக்குகிறான், தெளிவாக கூறுகிறான், وَمَا كَانَ الْمُؤْمِنُونَ لِيَنْفِرُوا كَافَّةً, முஃமின்களில் அனைவரும் கல்விக்காக வெளி செல்ல வேண்டாம். இந்த இடத்தில் சொல்லப்படக்கூடிய கல்வி அடிப்படை கல்வி இல்லை. அடிப்படை கல்வி ஒரு மனிதன் மீதும் வாஜிப். மற்ற கல்விகள், அதாவது அகீதா, இதே போன்று அடிப்படை கல்வி அல்லாமல் ஃபிக்ஹ், ஹலால் ஹராமோட சட்டங்கள், அதில் நுட்பங்கள், இதை கற்கக்கூடிய கல்வி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், முழு உம்மத்தும் செல்ல வேண்டாம். சிலர் வியாபாரம் பார்க்கட்டும், சிலர் இந்த துறையில் இருக்கட்டும், ஆனால் ஒரு கூட்டம் அதுக்காக செல்ல வேண்டும். فَلَوْلَا نَفَرَ مِنْ كُلِّ فِرْقَةٍ مِّنْهُمْ طَائِفَةٌ لِيَتَفَقَّهُوا فِي الدِّينِ, உங்களோட சமுதாயத்தில், உங்களோட கூட்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு நபர் அதற்காக முன் வரட்டும், ஒரு கூட்டம் முன் வரட்டும். எதற்காக? மார்க்க கல்வியை படிக்க வேண்டும். அதுவும் எதற்காக? وَلِيُنْذِرُوا قَوْمَهُمْ إِذَا رَجَعُوا إِلَيْهِمْ, அவன் மார்க்க கல்வியை படித்துவிட்டு அவன் கூட்டத்திடம் அவன் திரும்பும் பொழுது அவர்களை அவன் எச்சரிக்கட்டும், அவர்களை அவன் நரகத்தை விட்டு எச்சரித்து அவர்களை தடுக்கட்டும், அவர்களிடம் அவன் நன்மையை ஏவட்டும். அப்போ முதல் கடமை அவனோட அறியாமையை நீக்க வேண்டும். இரண்டாவது இலக்கு நம்ம சுத்தி இருக்கக்கூடியோட அறியாமையை நீக்க வேண்டும். அதில் முதல் கடமை சகோதரர்களே, ஊருக்கு சொல்வதற்கு முன்னாடி குடும்பத்துக்கு சொல்ல வேண்டும். ஊர்ல மக்களை ஏவுவதற்கு முன்பாக குடும்பத்தை ஏவ வேண்டும். இன்றைய காலத்தில் நிறைய பேரை பார்க்கலாம், தாவா என்கிற பெயரில் வெளியே செல்கிறார்கள், எத்தனையோ நாட்கள், மாசங்கள், மாதங்கள் வெளியே செல்கிறார்கள். ஆனால் வீட்டோட நிலைமை பாதாளத்தில் இருக்கிறது. தாவா என்கிற பெயரில் நீண்ட நாட்கள் தாவாவில் இருக்கிறார்கள், அடிப்படை தாவாவை விட்டு விடுகிறார்கள், ஆனால் குடும்பத்தோட தாவாவை விட்டு விடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸகும், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதல் கடமை உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது கடமை யார் சகோதரர்களே? ஊர்ல இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரன்ற பிள்ளையா, அந்த தெருவில் இருக்கிற அவன்ற பிள்ளையா,
இன்றைய காலத்தில் எப்படி இருக்கிறான்னா, என் புள்ள நல்லவன், ஏமா சரியானவன், எங்க வீட்டில் எந்த ஒரு தவறும் இல்லை, நீங்க தான் கெட்டவங்க, அவமும் அப்படி இருக்கிறான், அவரமும் அப்படி இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், வஅஹ்லீகும் நாரா, உங்களோட குடும்பத்தையும் நீங்க நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவோட பிரச்சாரத்தை செய்தார்கள். முதலில் யாருக்கு செய்தார்கள்? யா பனி அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபின் கோத்திரத்தார்களே, அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்களே என்று அழைத்தார்கள். யா சஃபிய்யா பின்த் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபின் மகள் சஃபிய்யாவே என்னோட மாமி என்று அழைத்தார்கள். யா ஃபாத்திமா பின்த் முஹம்மத், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே என்று முதலில் குடும்பத்தை அழைத்து கூறினார்கள். குடும்பத்தை எச்சரித்தார்கள். குடும்பத்திடம் கூறினார்கள், உங்களுக்கு நான் மறுமை நாளில் எந்த ஒரு வகையான நன்மையும் செய்துவிட முடியாது, இந்த உலகத்தில் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று கூறினார்கள். முதலில் யாரை எச்சரிக்க வேண்டும் சகோதரர்களே? மற்றவர்களை எச்சரிக்கக்கூடிய அந்த பட்டியலில் முதலில் வைக்க வேண்டியது குடும்பத்தார், மனைவி, பிள்ளைகள். அதுக்கு பிறகுதான் அடுத்தது. சில நபர்களை பார்ப்போம், தௌஹீதோட பிரச்சாரத்தில் ரொம்ப வீரியமா இருப்பாங்க, வீட்டில் ஷிர்க் நடந்துட்டு இருக்கும். தௌஹீதோட பிரச்சாரத்தில் ரொம்ப வீரியமாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்கள் நன்மையை கொடுக்கட்டும். ஆனால் முதல் கடமை குடும்பத்தில் இருக்குது சகோதரர்களே. அதே போன்று தான் அடுத்தது, குடும்பத்துக்கு அடுத்தது நாம் வளர்ந்த அந்த ஊர் மக்கள், அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஊரில் வளர்ந்தோமோ, எந்த ஊரில் பிறந்தோமோ, எது நமக்கு சமுதாயம் என்று சொல்லுவோமோ. இன்னைக்கு நம்மள்கிட்ட கேட்டால் நம்ம எல்லாம் ஒமானி என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒருத்தர்கிட்ட கேட்டோம் தஞ்சாவூர்காரன் பாரு, ஒருத்தர் சென்னைக்காரன் பாரு, ஒருத்தர் ஸ்ரீலங்காக்காரன் பாரு. இப்போ ஒருத்தவங்க அவங்க ஊரை சொல்லுவாங்க. அந்தந்த ஊர் அவருக்கு முதல் கடமை, அதில் அவர் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இதில் ஒரு அதபை ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சாரம் செய்யும் பொழுது, ஜமாவை எடுத்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல நான் தான் நிற்கணும், நான் சொல்லி தான் மக்கள் கேட்கணும், என்கிட்ட தான் மக்கள் வந்து படிக்கணும். ஏன் கல்வி கூடத்தில் தான் மக்கள் வரணும். அந்த கல்வி கூடத்துக்கு போயிடக்கூடாது, அதுக்கு போயிடக்கூடாது, அவங்கள்ட்ட படிச்சிடக்கூடாது, இவங்கள்ட்ட படிச்சிடக்கூடாது, என்கிட்ட தான் படிக்கணும், எங்கள்கிட்ட தான் படிக்கணும். இதே போன்ற நியத்துகளை நாம் வைத்தால் மிக மோசமான நியத்தாக அது மாறிவிடும் சகோதரர்களே. ஏன்? இதுதான் ஒரு மனிதனை கோத்திரம் கோத்திரமாக பிரித்து, குலம் குலமாக பிரித்து, நாங்கள் வேறு நீங்கள் வேறு, ஜமாத் ஜமாத்துகளாக பிரித்து. இதற்காக நான் சொல்வதில்லை பிதத்வாதிகள்ட்ட போய் கோருங்க, யார்கிட்ட வேணா போய் படிங்க, அது இல்லை நோக்கம் சகோதரர்களே. சரியான கொள்கையில் யாரு சொல்லி தந்தாலும் பரவாயில்லை, எந்த ஒரு ஆலிம் சொல்லி தந்தாலும் பரவாயில்லை, அந்த நிபந்தனை அவர் ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும். ஆனால் அவர் சரியான கொள்கையில் இருக்கிறாரா? கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். அது இன்னாரிடம் தான் நான் சென்று கற்றுக்கொள்வேன், இன்னாரிடம் நான் செல்ல மாட்டேன், இவர்களிடம் தான் நான் போய் உட்காருவேன், இவர்களிடம் நான் உட்கார மாட்டேன் என்று ஒரு மனிதன் நியத்தை வைத்தால் அது அவனை வலாலத்தின் பக்கம் அவனை இட்டு சென்று விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் கல்வியை கற்கிறானா, அதில் மூன்றாவது இலக்காக அவன் வைத்து கொள்ள வேண்டும், இந்த ஷரீஅத்தை பாதுகாப்பது. முதலில் தன்னை பாதுகாத்துக் கொள்வது, இரண்டாவது மக்களை பாதுகாத்துக் கொள்வது, மூன்றாவது ஷரீஅத்தை பாதுகாத்துக் கொள்வது. இந்த மூன்றாவது விஷயத்தில் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், காஃபிர்களை பற்றி கூறும்போது கூறுகிறான், யுரீதூன லியுத்ஃபிஊ நூரல்லாஹி பிஅஃப்வாஹிஹிம், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை அவர்கள் நாவால் அழிக்க விரும்புகிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் இந்த ஒளியை அவன் பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இந்த ஷரீஅத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடம் இருக்கிறது. ஆனால் அதற்காக நாம் போராட வேண்டும், அதற்காக நாம் பாடுபட வேண்டும். அதுதான் தாவா களம் சகோதரர்களே. ஒரு மனிதனும் தாவா களத்தில் போராடுகிறான். ஏன்? இந்த ஷரீஅத்தை பாதுகாக்க வேண்டும், இந்த ஷரீஅத்தோட உண்மை வடிவம் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட மாணவர்களை பார்த்து கூறுகிறார்கள், கைஃப அன்தும் இதா லபிஸ்துகும் ஃபித்னதன், உங்களுக்கு ஒரு காலத்தில் ஒரு ஃபித்னா வரும், அந்த காலத்தில் வந்தால் நீங்க என்ன செய்வீர்கள்? அந்த ஒரு காலம் வரும், ஒரு ஃபித்னா வரும். யர்பு ஃபீஹா ஸகீர் வ யஹ்ருமுல் கபீர், சிறியவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், பெரியவர்களை ஒதுக்கப்படும். சிறிய சிறிய பேச்சாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும், பெரிய மூத்த அறிஞர்களை ஒதுக்கப்படும். நம்ம இந்த காலத்தில் பார்க்குறோம், மூத்த உலமாக்களோட சபை காலியாக இருக்குது, மூத்த அறிஞர்களோட சபை காலியாக இருக்கிறது. மூத்த அறிஞரிடம் கல்வி கற்க செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவங்க பேசுறது புரிய மாட்டேங்குது, அவங்க பேசுறது போர் அடிக்குது, ரொம்ப மெதுவாக பேசுறாங்க, ஒரு சுறுசுறுப்பே இல்லை பேச்சில் என்று இதை போன்ற சாக்குகளை சொல்லி மக்கள் அந்த சபைகளுக்கு செல்வதில்லை. மக்களுக்கு கேட்பது எது? சுட சுட பேச்சு. பேசினா ரத்தம் கொதிக்கணும்,
பேசினா கண்ணில் எல்லாம் நரம்புகள் சூடாக வேண்டும். இதே போன்று சுட சுட பேச்சுகள் கேட்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எச்சரித்தார்கள். சஹாபாக்கள் இதை எச்சரித்தார்கள். இந்த நிலையை எச்சரித்தார்கள். கூறினார்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் பொழுது துத்தஹது சுன்னத்து பித்அத்தன், ஒரு புதுமையான ஒரு விஷயம், மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம், ஒரு பித்அத், மக்கள் அதை சுன்னத் என்று எடுத்துக்கொள்வார்கள். மக்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒரு பித்அத்தை, புதுமையான ஒரு விஷயத்தை சுன்னத்தாக எடுத்துக்கொள்வார்கள். அதோட நிலை எங்கே சென்று முடிவென்றால் ஃபஇதா குய்யிர மின்ஹா ஷை, அதை ஒரு மனிதன் வந்து மாற்றினால், இதெல்லாம் பித்அத்துங்க செய்யாதீங்க என்று சொன்னால் அந்த மனிதர்கள் அதை எப்படி பார்ப்பார்கள் என்றால் கஅன்னமா குய்யிர சுன்னா, அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த ஒரு சுன்னா மாற்றப்பட்டதாக பார்ப்பார்கள். ஆனால் அடிப்படையில் அது ஒரு பித்அத்தாக இருக்கும். அந்த அளவுக்கு மக்களிடம் ஊறி போய் இருக்கும். மக்கள் அதை சுன்னத் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். இன்றைய காலத்தில் எத்தனை விஷயங்கள் சகோதரர்களே, முதல் சின்ன ஒரு விஷயத்தில் எடுத்துக்கொள்ளலாம். கூட்டு துஆ என்று ஒன்று செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எந்த ஒரு சான்றும் அதற்கு இல்லை. சஹாபாக்களோட காலத்தில் எந்த ஒரு சான்றும் இல்லை. ஸலஃபுஸ் ஸாலிஹீன் முதல் 3 நூற்றாண்டுகளில் அதற்கு எந்த ஒரு சான்றுகளும் இல்லை. ஆனால் இன்னைக்கு அதை எதிர்த்தால் மக்கள் என்ன கேட்குறாங்க, என்னடா இஸ்லாத்தை எதிர்க்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? நான் எதிர்த்தது பித்அத்துங்க, நான் எதிர்த்தது மார்க்கத்தில் இருக்கக்கூடிய புதுமையான ஒரு விஷயம், மார்க்கம் இல்லை அது என்று சொன்னால் மக்கள் என்ன எண்ணிக்கொள்கிறார்கள்? மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்க்கிறான், இஸ்லாத்தை எதிர்க்கிறான். மீலாதுன் நபியை எதிர்த்தால் அவன் கூறுகிறான் இவனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மஹப்பத் இல்லை, இவன் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவன், இவன் இஸ்லாத்தை ஒழிக்க வந்தவன், நமக்கிடையிலே பிளவுபடுத்தக்கூடிய வந்தவன். இல்லை சகோதரர்களே, உங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்த அந்த பாதைக்கு எடுத்து செல்லக்கூடியவனாக நான் இருக்கிறேன் என்று சொன்னால், இல்லை இல்லை, நீ ஷைத்தானோட பாதைக்கு எடுத்து செல்லக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அளவுக்கு மோசமாக மாறிவிடும் காலம் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அந்த இடத்தில் மாணவர்கள் கேட்டார்கள், கீல மச்சா, அது எப்பொழுது நிகழும், அதோட அறிகுறிகள் ஏதாவது சொல்லுங்களேன். அப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள், இதா கஸுர குர்ராஉக்கும் வகல்ல ஃபுகஹாஉக்கும், உங்கள் மத்தியில் குர்ஆனை அழகாக ஓதக்கூடியவர்கள் அதிகரித்து விடுவார்கள். ஃபுகஹாக்கள் மார்க்கத்தோட ஹலால் ஹராமை படித்து மார்க்கத்தை நுட்பமாக அறிந்த அந்த உலமாக்கள் குறைந்து விடுவார்கள். வகஸுர உமராஉக்கும் வகல்ல உமனாஉக்கும், உங்க மத்தியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகரித்து விடுவார்கள், ஆனால் நம்பிக்கையானவர்கள் குறைந்து விடுவார்கள். துன்யா பிஅமலில் ஆகிரா, ஆகிரத்தோட ஒரு அமலை வைத்து துன்யா நாடப்படும், ஆகிரத்தோட ஒரு அமலை வைத்து துன்யா நாடப்படும். சதகா கொடுப்பான் எதற்காக? கொடை வள்ளல் என்று சொல்வதற்காக. போராடுவான் எதற்காக? வீரன் என்று சொல்லப்படுவதற்காக. கல்வியை கற்றுக்கொள்வான் எதற்காக? அவன் ஆலிம் என்று சொல்லப்படுவதற்காக. இதே போன்று ஆகிரத்தோட அமல்கள் துன்யாவோட நோக்கத்திற்காக செய்யப்படும். மார்க்க விஷயத்தை, மார்க்கத்தில் ஹலால் ஹராமை அறிந்து கொள்வான் எதற்காக? மார்க்கத்திற்காகவா? இல்லை, வேறு விஷயத்திற்காக, அகாடமிக்காக அதை படிப்பார்கள், நன்மைக்காக அதை படிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலம் வந்து விட்டால் ஃபித்னாவோட காலத்தில் வாழ்வீர்கள் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஃபித்னாவோட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. இன்றைய காலத்தில் ஃபித்னாக்கள் அதிகரித்து விட்டது. இறுதியாக இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு வாசகத்தை கூறுகிறார்கள், அதை கூறி முடித்துக் கொள்கிறேன். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ஒரு வார்த்தையை கூறுகிறார்கள், الراد على المبتدع كالمجاهد في سبيل الله. இன்னைக்கு பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, நன்மையை மட்டும் ஏவிக்கிட்டே இருப்போம், தீமையெல்லாம் தடுக்க வேண்டாம். என்ன சொல்றாங்க? நன்மையை மட்டும் ஏவிக்கிட்டே இருப்போம், தீமையை தடுக்க வேண்டாம். இது எதை போன்று இருக்குது என்றால், ஒரு கல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப விலை மதிக்கப்படக்கூடிய ஒரு கல் பூமியிலேருந்து எடுக்கிறாங்க. அது என்ன பண்ணுவாங்க சகோதரர்களே? அது மேலே இருக்கக்கூடிய தூசியை தட்டுவாங்க, அது மேலே இருக்கக்கூடிய மீதி கல்களை தட்டி உடைத்து எடுப்பார்கள். ஏன்? இந்த கல் சுத்தமாக இருக்க வேண்டும். அதே போன்று தான் சகோதரர்களே, இந்த இஸ்லாம் சுத்தமானது, அதுக்கு மேல் இந்த பித்அத்துகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு மேல் இந்த ஷிர்கியத்தான விஷயங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க வேண்டும், அதை அகற்ற வேண்டும். ஆனால் மக்களிடம் சென்று கூறினார்கள் என்றால், வழி தவறியவர்களை பற்றி பேசாதீங்க, அந்த ஜமாத் இந்த ஜமாத்தை பற்றி பேசாதீங்க, மக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடை உண்டாக்காதீங்க.
அன்பான சகோதரர்களே, இது கருத்து வேறுபாடை உண்டாக்க ஒரு நியத்தில் பேசப்படுவதில்லை. நீங்களும் அந்த ஃபித்னாக்களில் சென்று விழுந்து விடக்கூடாது, நானும் அந்த ஃபித்னாக்களில் சென்று விழுந்து விடக்கூடாது. அதனால் தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் கூறினார்கள், அர்ராது அலல் முப்ததி கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ். பித்அத்வாதியை எதிர்த்து மறுப்பு கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு சமமானவன். நன்மை வேறு, ஆனால் இரண்டு பேரோட காரியமும் ஒன்று. எப்படி சகோதரர்களே, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் போர் செய்கிறார், கனிமத்துக்காக செய்கிறார். ஒரு மனிதர் போர் செய்கிறார், பேருக்காக செய்கிறார். இப்போ இதுல யார் தான் அல்லாஹ்க்காக செய்கிறாங்க? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மன் காதல லிதகூன கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா. யார் அல்லாஹ்வுடைய இந்த வாக்கு மேலோங்க வேண்டும் என்பதற்காக போராடுகிறாரோ ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹ், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறான். அதே போன்று தானே மறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிமும் மறுப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபரும் அவரோட நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? இந்த தூய்மையான இஸ்லாம் மேல் ஓங்க வேண்டும். பித்அத்களை விட்டு இந்த இஸ்லாம் மேல் ஓங்க வேண்டும். ஏனென்றால் சகோதரர்களே, இந்தியா போன்ற இந்த நாடுகளில் பார்க்கலாம், இஸ்லாம் அதோட தூய்மையான வடிவத்தில் ஒரு மனிதன் பின்பற்றினால் அவனை ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனாக பார்க்கிறார்கள். ஏன்? பித்அத் சூழ்ந்து விட்டது, ஷிர்கான விஷயங்கள் சூழ்ந்து விட்டது. அதை எதிர்க்க வேண்டும், அதை எதிர்த்து ஒரு ஆலிம் போராட வேண்டும். அதற்காகத்தான் உலமாக்கள் சிறைக்கு சென்றார்கள், அதற்காகத்தான் உலமாக்கள் போராடினார்கள். தெருவுக்கு இறங்கி போராடினாங்களா? இல்ல, மார்க்க வகுப்புகளில் இறங்கி சொன்னார்கள், போதித்தார்கள் மக்களுக்கு, இது பித்அத், இதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள், இது ஷிர்க், இதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று போதித்தார்கள். ஆக சகோதரர்களே, இன்று உரையிலிருந்து எடுத்து செல்லக்கூடிய விஷயமாக கூறுகிறேன். இந்த உரையோட சுருக்கமாக, ஒரு மனிதன் இந்த மார்க்க கல்வியை கற்க வேண்டுமா, முதலாவது அவனோட நீயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக என்ற அந்த நீயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக மட்டும்தான் இந்த மார்க்க கல்வி கற்க வேண்டும். இந்த ஒரு சபையில் அமர வேண்டும், நான் இன்னாருக்கு மத்தியில் பேச வேண்டும், எனக்கு இந்த பதவி கிடைக்கும், எனக்கு இந்த அந்தஸ்து கிடைக்கும், எனக்கு இந்த புகழ் கிடைக்கும், இதெல்லாம் படித்தால் அல்லாஹ் அவனோட அமலை அழித்து விடுவான். அதே போன்று இந்த மார்க்கத்தை கற்பதற்கு இலக்குகளில் மிக முக்கியமான 3 இலக்குகள் தான். முதலாவது, அவனிடம் இருக்கக்கூடிய, என்னிடம் இருக்கக்கூடிய அறியாமையை நான் நீக்க வேண்டும். மக்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி நான் அறிந்தவனாக மாற வேண்டும், என்னோட அறியாமையை நீக்க வேண்டும். இரண்டாவது, மக்களோட அறியாமையை நீக்க வேண்டும். அதில் முதல் இடத்தில் வரக்கூடியது குடும்பம். சகோதரர்களே, அந்த குடும்பத்துக்கு போதிக்க வேண்டும். உலகத்துக்கு போதிப்பதற்கு முன்பாக குடும்பத்துக்கு போதிக்க வேண்டும். அடுத்தது, சொந்த ஊர் மக்கள் மீது நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அவர்களுக்கு போதிக்க வேண்டும். வெளிநாட்டுக்கு வந்த தாவாக்களம் எல்லாம் இருப்போம், சொந்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மாமா மச்சான் அவங்களுக்கு போதிப்பதற்கு தவறி விடுகிறோம். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அந்த பாதையில் உறுதியாக்கி வைக்க வேண்டும். அதே போன்று மூன்றாவது இலக்கு தான் இந்த மார்க்க கல்வியை கற்பதில் இந்த ஷரியத்தை பாதுகாக்க வேண்டும். இன்றைய காலத்தில் பித்அத்துகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, வேகமாக பித்அத்துகள். இன்னைக்கு ஒரு பித்அத்து கேட்கிறோம், நாளைக்கு ஒரு பித்அத்து, நாளைக்கு ஒரு கூட்டம் உருவாகிறோம், அடுத்த நாள் ஒரு கூட்டம் உருவாகிறோம். இதுக்கெல்லாம் மத்தியில் இந்த தூய்மையான இந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மார்க்கம் அத்தீனு ஸம்ஹா, தூய்மையான மார்க்கம், அதை நோக்கமாக கொள்ள வேண்டும். இதற்காக நம்முடைய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை இந்த பாதையிலே அனுப்ப வேண்டும். விரும்பின வாரத்தில் 2 நாள் கிளாஸ், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அதே போன்று கல்வியாளர்களாக அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், அறிஞர்களாக உருவாக்க வேண்டும். ஏன்? எப்படி ஒரு போர் வீரர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமானவர் ஒரு கல்வி அறிஞர். ஏன்னா போர் வீரர் காஃபிரை தாக்குவான், காஃபிரோட குஃப்ர் தெளிவானது, அவனை தாக்குவது தெளிவானது, அது நம்மளை அண்டாது. ஆனால் பித்அத்தோட இது நமக்கு தெரியாது, நமக்குள் அண்டிவிடும், நமக்குள் வந்துவிடும். அதை பாதுகாத்துக் கொள்வதற்காக உலமாக்களை உருவாக்க வேண்டும். அதிலும் மிக சிறந்த நுட்பமான கல்விகளை படிக்கக்கூடிய உலமாக்களை நம்முடைய உம்மத்தில் உருவாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது அனைத்துக்கும் நமக்கு தௌஃபீக் செய்வானா என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹு கைரா.